இன்னொரு விஷயம் கலைஞர் பண்ணுறது என்னென்னா, முதல் தலைமுறையில் படிக்க வராங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் 12th எக்ஸாமில் வந்து 5 மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதிகமாக போட சொல்லிடுறாரு. திடீர்னு எதிர் குரூப் இருக்காளோன்னோ அவங்களுக்கு வந்து பதவதச்சி போயிடுது. உடனே அவள் ஸ்டைலில் வந்து போயிடுறா, கோர்ட்டுக்கு போயிடுறா, கேஸ் நடத்துகிறா, தாம் தூம்னு குதிக்கிறா. ஆனால் கலைஞர் என்ன பண்ணிடுற, நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இரு ஒரு சைடு, அதுக்குள்ளே நான் எவ்வளோ பசங்களை உள்ளே தள்ள முடியுமோ தள்ளிடுறேன், வாடா வாடா சீக்கிரம் படிச்சுட்டு முன்னாடி வாடாங்கிறாரு. ஒரு வழியாக அவன் கேஸு போடுறாங்க, கேஸ் நடக்குது. ஒரு கட்டத்தில் தீர்ப்பு ஆகி அதை போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆயிரக்கணக்கான பசங்களை உள்ளே தள்ளிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓ நீ இதுக்கு தானே ஸ்டே வாங்கி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, அடுத்த விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லி முதல் தலைமுறை மாணவர்களுக்கு வந்து இனிமேல் ஃபீஸே கிடையாதுடா உனக்குன்ட்டார். ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எது நீ படித்தாலும் உனக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுடா. அதாவது டாக்டராகு, இன்ஜினியராகு, என்ன வேணா அப்புறம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், ப்ரொஃபஷ்னல் டிகிரி படிக்கிற உனக்கு ஃபீஸே கிடையாது இனிமே அப்படின்ட்டார். இதையும் பொறுக்க முடியல, என்ன தான் பண்ணுறது, கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட முடியலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகன் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனவர் என்ன பண்ணுறாரு, அந்த முதல் பட்டதாரியில் வந்து ஃப்ரீயாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் அண்ணனுக்கு தான் அது பொருந்தும், அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தால் அக்காவுக்கு தான் பொருந்தும். தங்கச்சி வந்து ஆல்ரெடி உன் குடும்பத்தில் முதல் பட்டதாரி படிச்சுட்டாங்கிற ஒரு இதில் முடிஞ்சிடும். இவர் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் கிடையாது, நீ படி, அக்காவை படித்தா தங்கச்சி நீயும் படி, அண்ணன் படித்தானா தங்கச்சி நீயும் படி, எத்தனை பசங்க இருக்கீங்களோ முதல் தலைமுறையா படிச்சுட்டு வாங்க உள்ளர படிங்க, படித்து மேலே வாங்க அப்படிங்கிறாங்க. படிப்புக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் வந்து நாங்கள் திரும்ப 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 வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடியது இந்த திராவிட இயக்க சித்தாந்தம்.